நேர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைக்கு நாம் பேசுவதற்கு காத்திருக்கிற அந்த நேரத்தில் இன்றைக்கு நாம் எடுத்திருக்கிற மிக முக்கியமான ஒரு தலைப்பு 5ஆம் ஆண்டிலும் கிடைக்காத பழைய ஓய்வூதிய திட்டம். கொடுத்த வாக்குறுதியை கேட்டால் மிரட்டும் விளம்பர அரசு என்ற யதார்த்த தலைப்பை எடுத்திருக்கிறோம். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ஜாக்டோஜியோ இன்று ஒரு போராட்டத்தை, ஒரு கோலியேஷன் ப்ரோட்டஸ்ட் அகைன்ஸ்ட் கவர்மெண்ட், நம்முடைய அரசுக்கு எதிராக அவர்கள் இன்றைக்கு ஒரு கூட்டமைப்பாக அந்த போராட்டத்தில் ஓல்டு பென்ஷன், பழைய ஓய்வூதிய திட்டம், தொகுப்பு ஓய்வூதியம், மதிப்பு ஊதியம், ஆசிரியருடைய பதவி உயர்வுகள், காலி பணியிடங்களை முழுமையாக லட்சக்கணக்கில் இருப்பதை நிரப்புதல், ஊதிய முரண்பாடுகளை களைதல், இப்படி பல கோரிக்கைகள் திராவிட முன்னேற்ற கழக அரசு அள்ளி வீசிய வாக்குறுதிகள் என்ன ஆனது? அந்திம காலத்தில் கடைசி நேரத்தில் இந்த ஆட்சி தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு மீண்டும் முயன்று கொண்டிருக்கிற நேரத்தில் கடந்த முறை வாக்களித்த ஒவ்வொரு துறையும், தூய்மை பணியாளர்கள், போக்குவரத்து துறை சார்ந்தவர்கள், மின்சாரத்துறை சார்ந்தவர்கள், வருவாய்த்துறை சார்ந்தவர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், ஏனைய அரசு ஊழியர்கள் எல்லோரும் களத்தில் இருக்கிறார்கள், எல்லோரும் களத்தில் இருக்கிறார்கள், எல்லோரும் களத்தில் இருக்கிறார்கள். இதில் எந்த விதமான குறைச்சல் கூட்டி மிகைப்படுத்திய செய்தி அல்ல. அந்திம காலத்தில் அரசினுடைய கடைசி நிலை எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. நவம்பர் இன்றைக்கு 20ஆம் தேதி நெருங்கி இருக்கிறது. ஒரே மாதம்தான் இந்த ஆண்டு, ஒரு 40-42 நாட்கள். அடுத்த ஆண்டு ஒரு 50 நாளில் தேர்தல் நடைமுறைகள் எல்லாம் வந்துவிடும். என்ன செய்ய போகிறார்கள்? பதட்டம் நிறைந்த அரசு ஊழியர்கள் தவறான தலைமைக்கு வாக்குகளை நம்பி அந்த வாக்களித்தோமோ எண்ணுகிற மன பதப்பதைப்பு, ஆன்சைட்டி தொடரத்தான் செய்கின்றது. பேசுவோம். இன்றைக்கு பேசுகிறதுக்கு நம்முடைய தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணியுடைய துணை பொதுச் செயலாளர் திரு சாந்தகுமார், எழுத்தாளர், அறிவுசார் தளத்திலிருந்து கல்வியாளர் பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி, அதே போன்று எமது அறிவுசார் தளம் எழுத்தாளர் மரியாதைக்குரிய குமார் அவர்கள். முதல்ல சாந்தகுமார் சார், இன்னைக்கு என்ன நடந்துச்சு, என்ன பேசுனீங்க சொல்லுங்கள். நம்முடைய 2 கல்வித்துறை சார்ந்த எழுத்தாளர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், நீங்கள் சொல்லுங்கள். இந்த விவாதம் தொடங்குவதற்கு முன்பாக ஆசிரியர், அரசு ஊழியர் எண்ணங்களை பிரதிபலிக்கும் விதமாக இந்த விவாத மேடை அமைத்துள்ள ஜெயா டிவிக்கும் நெறியாளர் அவர்களுக்கும் வணக்கங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பிரதான கோரிக்கையான சிபிஎஸ், அந்த சிபிஎஸ் ஒழிக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கி இன்று நடைபெற்ற ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தோட இதாக இருந்துச்சுங்க. இந்த ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் என்பது இது எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு துரதிர்ஷ்டமான இது. நம்பி வாக்களித்தோம். தேர்தல் காலத்தில் தேர்தல் வாக்குறுதியை அளித்தார்கள், அதை நம்பினோம். சுமார் ஆண்டுகள் பல கடந்து இன்று இறுதி கட்டத்திலையும் இன்று வரை அறிவிக்காதது பெருத்த ஏமாற்றத்தை எங்களுக்கு ஏற்படுத்தியுள்ளது. ஆசிரியர், அரசூழியர் பெருமக்களுக்கு ஒரு சின்ன சென்சஸ் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இந்த பங்களிப்பு ஓய்வு திட்டம் சிபிஎஸ்சில் இறந்தவங்க பார்த்திங்கன்னா 7884 பேர் இறந்துருக்காங்க. அவங்களுக்கு எந்த விதமான பணப்பயன்கள் எதுவுமே கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஓய்வு பெற்றோர் பார்த்திங்கன்னா 46,625 பேர் ஓய்வு பெற்றிருக்காங்க. அப்போ தற்போது சிபிஎஸ் ஸ்கீமில் உள்ள ஆசிரியர், அரசூழியர்கள் பார்த்திங்கன்னா 6,24,140 பேர் தற்போது பணிபுரிகிறார்கள். இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தில் பணிபுரியவர்கள் பார்த்திங்கன்னா, அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் 1,98,331 என்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சிபிஎஸ் ஏன் தொடர்ந்து நாங்கள் எங்களுக்கு ஓல்டு ஸ்கீம் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோன்னா, இப்போ நீங்கள் இந்த மாதம் நான் ஓய்வு பெறுகிறேன் என்றால் அடுத்த மாதம் என்னுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் 0. நாங்கள் அடுத்த மாதம் என்ன செய்வது என்றே தெரியாது. அது உலகத்திலேயே மிக கொடிய நோய் முதுமைன்னு சொல்லுவாங்க. அந்த முதுமையில் தான் நமக்கு ஒரு சப்போர்ட் தேவை. அதுக்காக தான் எல்லாருமே தனியார் வேலைகளை விட்டு அரசு துறைக்காக பல கட்ட போராட்டங்கள், நிறைய தேர்வுகள், நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் இதெல்லாம் எழுதி நாங்கள் துறைக்குள்ளே வரோம், நம்பி வரோம். ஆனால் அந்த ஓய்வூதிய பணம் இல்லாமல் அடுத்து அந்த அந்த எண்ட் ஆஃப் தி இது நாங்கள் நிர்கதியாக நிற்கிறத எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல.
கவர்மெண்ட் வந்து ஏற்றுக்கிட்டாங்க, கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம். இன்று நடைபெற்ற அடையாள வேலை நிறுத்தம் கூட ஒரு நாள் டோக்கன் ஸ்ட்ரைக்கு தான். இது நிறைவேறவில்லை என்றால் தொடர் வேலை நிறுத்தம் வந்து ஜாக்டோ ஜியோ பேரமைப்பு வந்து மாநில அமைப்பு கூடி முடிவு செய்து அறிவிக்கும் என்று இங்கே பதிவு செய்கிறேன். இல்லை, இப்போ நீங்கள் தொடர்ந்து எப்போ செய்ய போகிறீங்க? நவம்பர் முடிஞ்சு டிசம்பர் ஆகிட்டு இனி அரசினுடைய ஆயிலும் முடிய போகுது. இப்போ எப்போ போராட போகிறீங்க? புதிய அரசியல் வந்து புதிய எலெக்ஷன் நடந்து புதிய ஆட்சி வந்து லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசிடமா? இல்லை சார், அதாவது தேர்தல் வாக்குறுதி வந்து போகிற போக்கில் யாரோ கற்றல் பின்தங்கியோரோ இல்லை ஒன்றும் தெரியாதவங்களோ பண்ணலை. நல்ல தலை சிறந்த வல்லுநர்களை கொண்டு தான் இந்த ஆளும் அரசு வந்து தேர்தல் வாக்குறுதியை வந்து அளித்தாங்க. ஆனால் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள் என்று நம்பினேன். இந்த நிறைய டைம் எடுத்துக்க வேண்டாம். ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஸ்டோரி. அந்த ஒரு நதியை கடக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு படகை வந்து ஒருவர் வந்து அந்த படகுல பயணிக்கிறாரு. வந்துட்டு இந்த நதியை கடக்கிறதுக்கு வந்து இந்த படகு தான் வந்து எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த படகை வந்து அங்கேயே விட்டுட்டு வராமல் தலையில் சுமந்துக்கிட்டு ஊருக்குள்ளே நடந்து போனார். சில நாளில் வந்து நோய்வாய்ப்பட்டு அவருக்கு புரிய வர காலத்தில் அவரே வந்து அந்த இறுதி கட்டத்தை நெருங்கிட்டார். இந்த கதை தான் வந்து எங்களுக்கு இப்போ உதாரணமாக இருக்குது. செய்தார்கள் என்று நம்பிக்கொண்டு வாக்களித்தோம். இன்று வரை வந்து இந்த 4.5 வருஷம் போயிடுச்சு. இது வரைக்கும் வந்து அவர்கள் நம்பிட்டு இருந்தோம், செய்வாங்கன்னு நம்பணும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கதையில் வர்ற ஒரு மாதிரி இன்றைக்கி நாங்கள் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இன்றைக்கி வரைக்கும் எங்களை வந்து நட்டாத்தில் விட்ட மாதிரி எந்த விதமான இதுவுமே அறிவிக்காமல் இருக்கிறது மிகப்பெரிய வருந்தத்தக்க செயல் என்று இங்கே பதிவு செய்கிறேன். இது உங்களுடைய கோரிக்கை. இப்போ அரசாங்கம் வந்து இன்னைக்கு போகலைன்னா ஒரு நாள் உங்களுடைய பேமெண்ட்டை பிடிக்க போகிறாங்க, உங்களுடைய உழைப்பு. இரண்டாவது, இமெயில் மூலமாக அந்த நகலை அனுப்பணும். இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. கலெக்டருக்கும் மாவட்ட கலெக்டருக்கும் நிர்வாகத்திற்கு உட்பட எல்லா அரசு ஊழியர்களும் வருகை பதிவீட்டில் வருவாய் நிர்வாக ஆணையாளர் வாயிலாக தெரிவிக்கணும். அப்படி தெரிவிக்கலை, இன்றைக்கி ஏன் ஆப்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக ஷுட் பி பனிஷ்ட். அதான் சார், அதாவது சிஎல் கொடுக்குறாங்க. ஒரு 12 நாள் கேஷுவல் லீவ்ன்றது அவங்கவுங்க ஒரு அடிப்படை இருக்கிறது. இன்றைக்கி என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைக்காக பார்த்தீங்கன்னா மெடிக்கல் லீவ் தவிர எந்த விதமான லீவுமே அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ரொசீடிங் ஆர்டரில் வந்து தெளிவாக போட்டிருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கதுங்க. இந்த அரசு தான் சொல்லுது உங்கள் உரிமையை கேளுங்க, இது பெரியார் வழி வந்தது, இப்போ பல ஸ்டண்ட் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர் ஆசிரியர் பெருமக்கள் வந்து அவங்களோட கோரிக்கைக்கு போராடும் போது இதை மாதிரி அவர்கள் குரல் வழியை நெருக்கும் விதமாக நீங்கள் வந்து போகலன்னா வந்து உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி மிரட்டல் விடுப்பது என்பது வந்து மிகவும் கண்டனத்துக்குரியது என்பதை பதிவு செய்கிறேன். இது குறித்து இன்னைக்கு போராட்டத்தில் ஏதாவது பேசுனீங்களா? இந்த மாதிரி நமக்கு மிரட்டல் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரியாக பல பிரச்சனைகள் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது, இதுக்கு என்ன செய்கிறது? இப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகள் பறிக்கப்பட்டாச்சு, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நியாயமான விஷயம் இல்லை. ஆனால் இப்போது இந்த மாதிரி நடக்குதா, இதுக்கு என்ன தீர்வு எடுக்கணும்னு இன்னைக்கு அந்த விவாதத்தில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணீங்களா? அதான் சார், ஆசிரியர் அரசு ஊழியர்களை பொறுத்த மட்டும் அவர்கள் வந்து அவர்கள் உண்டு அவர்கள் வேலை உண்டுன்னு பணி செய்கிறவர்கள் தான். ஏன்னா வந்து அவங்களுக்கு உண்டான ஒரு அந்த ஒர்க் இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, பணி செஞ்சுட்டு இருப்பாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு நீரோடை போல தான் எங்களோட வாழ்க்கை ஓடிட்டுருக்கோம். ஆனால் அதை தடுத்து நிறுத்துகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கோபங்கள் ஒன்று கூடி அது பெரிய காட்டாற்று வெள்ளமாக வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். இந்த மாதிரி வந்து எங்களை வந்து தொடர்ச்சியாக வந்து த்ரெட்டன் பண்ணுறது வந்து மேலும் 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 வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளாமல் சாதகமாக இருக்கும் ஆசிரியர்கள் கூட வந்து அவர்களுடைய மனநிலையை மாற்றி அந்த கோரிக்கைக்காக அனைவரும் ஒன்று சேர்ந்து போட வேண்டும் என்ற மிகப்பெரிய எழுச்சியை தான் ஏற்படுத்துமே தவிர மற்ற இது வந்து நெகட்டிவாக போகாதுங்க. இது கண்டிப்பாக வந்து இந்த ஆசிரியர்களோட அந்த உணர்ச்சியை வந்து தூண்டும் விதமாக தான் இது அமைந்திருக்கிறது என்று கூறுகிறேன். பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி சார், இப்போ சார் பேசினாங்க. இப்போ சார் பேசின 2-3 விஷயங்களை மனசுக்கு நெருடலாக இருக்கிறது. ஏன்னா தொடர்ந்து பல கட்டுரைகள் எழுதிட்டோம், பல முறை பேசிட்டோம். ஆனால் முக்கியமாக அந்த கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் சொல்லக்கூடிய அந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம், இது விதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதி அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறோம். ஆனால் இதை மாற்றி அமைப்போம் என்று உறுதிமொழி தரப்பட்டது, ஆனால் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இரண்டாவது, நாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வரக்கூடியது ஒப்பந்த பணியாளர்கள். நாம் ஒவ்வொரு முறையும் சொல்கிறோம், எனக்கு தெரிந்த வரையில் என்னோடய அறிவு கிட்டிய வரையிலே இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களிலுமே அநேகமாக தமிழ்நாட்டில்தான் அரசு பணிகளிலே மிக அதிகமாக தற்காலிக அடிப்படையில் ஒப்பந்த பணியாளர்கள் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஒப்பந்த பணியாளர்கள் இங்கே தான் அதிகம். அவர்களுக்கு அதாவது கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ், கான்ட்ராக்சுவல் ஒர்க்கர்ஸ். இரண்டாவது என்னென்னா அவங்களுக்கு வழங்கக்கூடிய தொகுப்பூதியம். இதில் எனக்கு 2 பெரிய குறைகள் உண்டு. ஒன்று என்னென்னா அவங்க வழங்கக்கூடிய அந்த ஊதியம் எவ்வளவு அப்படிங்கிறது.
அப்புறம் இரண்டாவது, எத்தனை நாட்களுக்கு நீங்கள் தற்காலிகமாக வைத்திருப்பீர்கள், எத்தனை நாட்கள் நீங்கள் ஒப்பந்த பணியாளர்களே வைத்துக் கொண்டிருப்பீர்கள் அப்படிங்கிறது. ஏறத்தாழ 4 ஆண்டுகளாக இதே நிலை தொடர்ந்து வருகிறது. தொடர்ந்து எழுதி வருகிறோம், பேசி வருகிறோம். ஆனால் ஒரு சிறிய முன்னேற்றம் கூட எங்கேருந்துமே வரவில்லை. ஆனால் எனக்கு மனசுக்கு மிகப்பெரிய நெருடல், யார் இதை கேட்கணுமோ அவங்களே வாய் மூடிட்டு இருக்காங்க. யார் இது முக்கியமாக கொண்டு செல்ல வேண்டுமோ, யார் தொழிலாளர் உரிமைகளுக்காக போராடுகிறோம் என்று சொல்கிறார்களோ அவர்களே வாய் திறக்கிறது இல்லை. அவர்கள் கூட்டணி இருந்தால் எப்படி வாய் திறப்பாங்க? கூட்டணி அரசியலுங்கிறது வேற, அதெல்லாம் கேட்கணுமா இல்லையா? அடையாளங்கள் அழிந்து போய் உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்களேங்கிற முழக்கம் 50 ஆண்டுகளுக்கு முன்பு ஒழித்தது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அந்த முழக்கமே இல்லை. பாஸ்கரன் சார், இப்போது அவங்க ஓல்டு பென்ஷன், தொகுப்பூதியம் இதெல்லாம் விட்டுருங்க, அவங்க போராடுவதே தவறு என்று சொன்னால் அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் நான் கொஞ்சம் மாறுபடுவேன். என்னென்னா, நான் முழுமையாக மதிக்கிறேன், போராட்டக்காரர்களை முழுமையாக மதிக்கிறேன். ஒரே ஒரு இடத்துல மட்டும் நான் கொஞ்சம் மாறுபடுவேன். என்ன அப்படின்னா, பொதுவாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு நியதி என்ன அப்படின்னா, போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் ஒன்று அதற்கு எதிர் நடவடிக்கையை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். ஓகே, உலகம் இருக்கக்கூடிய நியதி அது. ஆனால் இப்போ அரசு ஊழியர்கள் நான் போராடுகிறேன், அரசு நடவடிக்கை எடுக்கிறது, அதை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். ஆனால் ஒழுங்குமுறை நடவடிக்கைக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒழுங்குமுறை நடவடிக்கை அநேகமாக ரத்து செய்யப்பட்டு விடும். ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும், விளக்கம் கேட்பாங்க, அப்புறம் ரத்து செய்வாங்க. அதே மாதிரி ஐயா சொன்னதில் ஒரே ஒரு சின்ன இடத்துல நான் மாறுபடலை, அவங்க உண்மையாக அவர் கூட தான் நிற்கிறேன் முழுக்கவுமே. ஒரே ஒரு என்ன அப்படின்னா, பொதுவாக போராட்டத்தில் ஈடுபடுவது கேஷுவல் லீவ் கூட வராது, தற்காலிக விடுப்பு கீழே அது பொதுவாக வராது. அது பொதுவாக இருக்கக்கூடிய நியதி தான், உடம்புக்கூடிய. ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா, ஒரு அடையாள வேலை நிறுத்தத்தை கூட இந்த அளவுக்கு அரசு ஏன் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி டோக்கன் ஸ்ட்ரைக் இன்றைக்கி அவங்க பண்ண டோக்கன் ஸ்ட்ரைக், அடையாள வேலை நிறுத்தத்தை கூட ஏன் இந்த அளவுக்கு இதை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆக்சுவலாக ஒரு நாள் ஸ்ட்ரைக்கு, டோக்கன் ஸ்ட்ரைக்கு பண்ணட்டும். ஏன்னா அந்த கோரிக்கைகள் மிகவும் நியாயமான கோரிக்கைகள், முற்றிலும் நியாயமான கோரிக்கைகள். அதுக்கு எந்த விதத்தையும் செவிசாய்க்கவே இல்லை என்கிற போது அவங்களுக்கு வேற என்ன வழி இருக்காது, வேலை நிறுத்தமாக இருக்கிறது. ஆனால் அந்த வேலை நிறுத்தம் ஒரு அடையாள வேலை நிறுத்தம் கூட கூடாது என்கிற அளவுக்கு ஏன் ஒரு தீவிரமான ஒரு நிலைப்பாட்டை அரசு எடுக்க வேண்டும்ங்கிறது எனக்கு புரியல. மற்றபடி மீண்டும் சொல்லிக் கொண்டு வருவது இதுதான். எப்போது நாம் இந்த ஒப்பந்த பணியாளர்களுக்கு எதிராக வலுவாக குரல் கொடுக்கிறோமோ, எப்போது தொகுப்பூதியம் வேண்டாம் என்று சொல்கிறோமோ, எப்போது கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் ரத்து செய்யப்பட வேண்டும், முறையான பழைய ஓய்வூதியம் கொண்டு வர வலிமையாக வலியுறுத்துகிறோமோ, அப்போது தான் உண்மையிலேயே நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும். ஆனால் அந்த கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டிய இடத்துல இருக்கிறவர்கள் அது குறித்து செய்சாய்ப்பதே இல்லை. அதனால தான் இந்த அடையாள வேலை நிறுத்தம் தேவைப்படுகிறது. அதுக்கான காரணத்தை பார்ப்போம். முதல்ல நீங்கள் அந்த காரணத்தை கலந்து விட்டால் வேலை நிறுத்தமே தேவையில்லை. நீங்கள் கொடுக்குற நீங்கள் இந்த மிரட்டலோ அல்லது அச்சுறுத்தலோ அறிவுறுத்தலோ ஒழுங்கு நடவடிக்கையோ ஏன் இருக்குது அப்படின்னா, அந்த கோரிக்கைகள் பற்றி எந்த ஒரு விஷயமே நடக்கலை. நிறைவேற்றுவதே விடுங்க, குறைந்தபட்சம் பரிசீலிப்போம் என்று சொல்வதற்கு, குறைந்தபட்சம் இது குறித்து பேசுவதற்கு யாருமே இல்லை. எதுவுமே நடக்காதது போல், எல்லாமே நன்றாக இருப்பது போல், எல்லா இடத்துலையும் பாலாரும் தேனாரும் ஓடுவது போல், எல்லாரும் முகம் மகிழ்ச்சியாக இருப்பது போல் ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குகிறோம் இல்லை. அது மிக மோசம். பாஸ்கரன் சார், ஒரு ஜனநாயக நாடு, ஒரு டெமோக்ராட் ப்ராசஸ் பார்ட் ஆஃப் டெமோக்ரஸி. ப்ராசஸ் அண்ட் அஜிடேஷன் இஸ் அ பார்ட் ஆஃப் டெமோக்ரஸி. வெரி மச். கேன் எனிஒன் டு டினை? அது அதில் கொஞ்சம் மாறுபடுது. ஏன்னா 1997 கேரளா உயர்நீதிமன்றம் இது பற்றி ஒரு தீர்ப்பு வழங்கியது. அது இன்னி வரைக்கும் இட் ஹோல்ட்ஸ் குட். ஆக்சுவலாக அது வரவேற்று நான் கட்டுரை எழுதியிருந்தேன். என்ன அப்படின்னா, சில இடங்களிலே நமக்கு அந்த சில கட்டுப்பாடுகள் இருக்கத்தான் செய்கின்றன. ஏன் அப்படின்னா, நானும் அரசு பணியாளர் இருந்து அரசு அலுவலர் வந்தேன் தானே. ஸோ அப்போ இருந்து கூட என்னோட நிலைப்பாடு இதுதான். என்னென்னா, நாம் 24 மணி நேரம் அரசு பணியில் இருக்கக்கூடியவர்கள், 24/7, மற்ற இடங்கள் மாதிரி இல்லை. அதனால் பொதுமக்களுக்கும் நமக்கும் ஒரு குறிப்பிட்ட கடப்பாடு இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது. சரிங்களா? அப்படி வருகிற போது தான் நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வருகிறது. அதனால் இந்த காலை நேரம் என்பதோ அல்லது குறிப்பிட்ட ஒரு போராட்ட வழிமுறை என்பதோ எந்த அளவுக்கு மிகவும் சரியாக வரும் அப்படிங்கிறது தான். அதனால் அந்த ஒரு விதத்தை நான் சற்று மாறுபடுகிறேன். போராட்டக்காரர்கள் நான் மாறுபடலை, அல்ல கோரிக்கைகளிலிருந்து நான் மாறுபடலை. அவர்கள் இதை போராடுவது நமக்கு அரசியலமைப்பு கொடுத்த ஒரு உரிமை தான். அது ஒரு ஆம்பிட்ரு, ஒரு வரைமுறை, அது ஒரு அடிப்படை உரிமை. இல்லை, சங்கம் அமைப்பது அடிப்படை உரிமை, வேலை நிறுத்தம் செய்வதுங்கிறது அடிப்படை உரிமை இல்லை. ரைட், சட்டப்படியான உரிமை தான். இட்ஸ் a legal right. It's not a constitutional right. It's not a fundamental right. It's a legal battle. ஆமாம், சட்டப்படி அதுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அடிப்படை உரிமை இல்லை. சங்கம் அமைப்பதற்கு அடிப்படை உரிமை இருக்கிறது, அதெல்லாம் இருக்குது. ஆனால் வேலை நிறுத்தம் செய்வது என்பது கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டில், ஃபண்டமெண்டல் ரைட்டில் வர அடிப்படை உரிமை இல்லை. The difference between constitution and fundamental, how can they fight against their own right? ஆமாம், அது இருக்குது. என்ன அப்படின்னா, ஒருவர் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடுவது என்பதை சட்ட ரீதியாக அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், நீதியும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், ஜுடிஷியரி ஏற்றுக்கிட்டு எல்லாமே இருக்குது. ஆனால் ஃபண்டமெண்டல் ரைட்டுக்குள்ளே அது வருமா அப்படின்னா
ஒன்றே ஒன்று நடந்தா இருக்கு, ரைட் டு எக்ஸ்பிரஷன் இருக்குது, நம்முடைய குறைகளை வெளிப்படுத்துவதுகள் இருக்குது. அதற்கு கீழே கொண்டு வர முடியுமா அப்படின்னா ஸ்ட்ரிக்டாக கொண்டு வர முடியாது. என்ன இப்போ வாக்களிக்கிற உரிமை இருக்குல்ல, அதே ஒரு கட்சித் தலைவர் 2 நாளுக்கு முன்னால் பேசினார், அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அது அடிப்படை உரிமையெல்லாம் இல்லை. வாக்குரிமை என்பது அடிப்படை உரிமை இல்லை. இன்ஃபேக்ட் டு சர்டன் எக்ஸ்டென்ட் இட்ஸ் நாட் ஈவன் அ கான்ஸ்டிடியூஷனல் ரைட், இட்ஸ் ஒன்லி டியூட்டி. அது வந்து ஒரு ஜனநாயக கடமை தான் சொல்கிறாங்க. அதனால் சில விஷயங்களை நம்ம அடிப்படை உரிமைகளுக்கு கொண்டு வர முடியாது. ஆனால் ஜனநாயகம் வலுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தொழிலாளர்களுடைய உரிமை காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், இது எல்லாம் அரசு அனுமதிக்கணும், தடை விதிக்கக்கூடாது, அனுமதிக்கணும். அதுதான் நல்லது. அதுதான் ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகம். அதுதான் இப்போது அரசு ஊழியர்களோ இல்லை ஆசிரியர்களோ அவங்களுக்கு என்று ஒரு பொறுப்பு இருக்குது. நம்ம ஐயா சொன்ன மாதிரி அவங்களுக்கு பொறுப்பு இருக்குல்ல, அவங்களோட வேலையை அவங்க தான் பண்ண போகிறாங்க. அதான் நீங்கள் கடப்பாடும் பொறுப்பும். ஆமாம். அப்போது அந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டி அவங்கள்ட்ட இருக்கிறது போது அதுக்கு நம்ம மரியாதை கொடுத்து தான் ஆகணும். அதனால் அவங்களுக்கு கொஞ்சமாக செவிசாயத்தை அவங்களை அழுத்து பேச்சுவார்த்தைக்கு ஈடுபட்டு இது என்ன செய்யலாம் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி இருந்தீங்கன்னா அடையாள வேலையத்துக்கு அவசியமே இருந்திருக்காது இல்லை. சிறப்பு. இப்போ ரொம்ப நம்ம ஃபண்டமெண்டலாக கான்ஸ்டியூஷன், டெமோக்ரஸி, ஹியூமன் ரைட்டு எல்லாம் பேசிட்டோம். இந்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம். திருக்குமார், இப்போது ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை முன்னெடுத்தோம். இதில் நிறைய கான்ஸ்டியூஷனுடைய ரைட்டு, டெமோக்ராட்டிக் ரைட்ஸு, போராடலாமா போராடக்கூடாதா, அரசு கொடுத்த மேனிஃபெஸ்டோ, கடைசி காலம், ஏமாற்று, ஒரு துறை 2 துறையில் அவர்களுடைய பார்வை வைத்து விட்டார்கள். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார் சொன்னதில் எனக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஓட்டு வாக்களிப்பது உரிமை அல்ல என்று சொன்னார். அது உரிமை. வாக்களிப்பது உரிமை. அதை கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ண காலத்தில் கான்ஸ்டியூஷனை ஓட்டு எல்லோரும் போடணுங்கிறதுக்கு ஒரு சட்டம் ஏற்ற வேண்டியது இல்லைங்கிறதுக்காக விட்டாங்களே தவிர, எல்லோரும் மனிதர்கள் பல ஆயிரக்கணக்கான வருஷம் அடிமைப்பட்டு கிடந்திருக்கோம். நமக்கு ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு வரும்போது யாரும் ஓட்டு போடாமல் இருக்க மாட்டாங்கங்கிறதுக்காக எழுதலே தவிர, இதை சொதப்புனது நீதிமன்றம். அடிப்படை உரிமை இல்லை, கடமையை செய்ய தூண்ட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு ஒரு உத்தரவில். அது கடமை, அது ஒரு கடமை, உரிமை. அதை நீ செய்யலைன்னு ஒருத்தரை ப்ரெஷரைஸ் பண்ணி செய்ய வைக்க முடியாது. அப்போ அவேர்னஸ் கேம்பெல்லாம் போடுறாங்க, கேம்பஸ். அது தான் அவங்க வந்து நீங்க எல்லாம் வாங்க வாக்களிங்கன்னு சொல்றாங்கல்ல, அது வாக்களிங்கன்னு சொல்றாங்க. வாக்களிக்கலங்கிறதுக்காக தண்டிக்க முடியாது. வாக்களிங்கன்னு சொல்லலாம், இது பண்ணலாம், அதாவது ப்ரொபகண்டா பண்ணலாமே தவிர அவங்கள வாக்களிக்கணுங்கிறது இருக்கு. உரிமை இல்லைங்கிறது கிடையாது. உரிமை கண்டிப்பாக இருக்குது. எல்லா குடிமக்களும் அவங்களுக்காக தானே அரசாங்கம் அவங்க தலைவரை அதெல்லாம் இல்லாமல் இருக்கு. எல்லாரும் ஓட்டு போடுவாங்கன்னு நம்பி இருந்ததை தவிர மற்றபடி அதில் அது ஒன்று. அப்படி இருங்க. ரெண்டாவது என்ன சொன்னீங்க? என்னென்னா உரிமையில் சொல்லுவார்ல, அது இட்ஸ் லீகல் ரைட், ஸ்டாச்சுட்டரி ரைட்னு ஒன்று இருக்குது. சட்டப்படியான உரிமை தானே தவிர அடிப்படை உரிமை இல்லைன்னு சொல்ல வரல. உரிமையில் சொல்ல வரல, கிளியராக சொல்லியிருக்கு. சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்டே ஸ்ட்ரைட்டாக சொல்லியிருக்கு, இட்ஸ் ஸ்டாச்சுட்டரி ரைட். அதனால தான் நீங்கள் வந்து தேர்தல் ஆணையம் தருகிற அந்த விளம்பரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாக்களிப்பது உங்களுக்கு ஜனநாயக கடமை தான் கொடுத்துருப்பாங்க எல்லாத்துக்கும். இல்லை அதில் ஸ்டாச்சுட்டரி ரைட். அதாவது 51A தான் அதை பற்றி சொல்கிறது. ஃபண்டமெண்டல் ஒரு கடமையை பற்றி சொல்கிறது 51A. சரி. இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவரும் அரசியல் சாசனத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பதும். இந்த சரத்தில் புரியுதா? அரசியல் சாசனத்துக்கு கட்டுப்படணும் என்னது? ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்த போகிறாங்க, அதுக்கு நீங்களாம் ஓட்டு போடணுங்கிறது அர்த்தம். 51A கடமை. இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவரும் அரசியல் சாசனத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கவும் அதன் சரத்துகளின்படி வாழணும் என்று சொல்லியிருக்கிறது. காடுகள், ஏரிகள், காட்டு விலங்குகள், மற்ற உயிரினங்களிடத்தில் பரிவு காட்டவும், பண்பட்ட தொன்று தொட்டு வருவதுமான நமது பெண்களின் கண்ணியத்தை களங்கப்படுத்தும் பழக்க வழக்கங்களை தவிர்க்கவும், என்ன நாட்டுக்கு அத்தனையும் நம்ம எந்த சட்டத்திலையும் எல்லாத்தையும் ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், உயர்ந்த சிந்தனையோடு நாட்டை பாதுகாக்கிறது எப்படி, நாட்டுக்கு தேவைப்பட்டால் நாட்டுக்கு முன்னிறங்கி நான் எல்லா வேலையும் செய்வேன், பாதுகாக்கிறதுக்கு நான் பயன்படணுங்கிறது சட்டத்தில் இருக்கிறது. தியாகம் செய்வதும் அதில் தானே, எல்லாம் அதில் இருக்கு, தேசத்திற்காக. ஆக எல்லாரும் ஓட்டு போடுவாங்கிறதுக்காக அதுக்காக அது இருக்கிறது. ஆனால் ஃபண்டமெண்டல் ரைட்டில் அதில் அது வந்து அதான் பொதுவாக சொன்னேன். ஃபண்டமெண்டல் ரைட்னா நான் பொதுவாக சொன்னது தான். இப்போ நீங்கள் சொன்னது 2 பேரும் பாயிண்ட்டை சொல்லிட்டோம், எல்லாம் புரிஞ்சிருப்போம், எல்லா கல்வியாளரும் புரிஞ்சிருப்பாங்க. இப்போ இந்த அரசாங்கம் 5 வருஷம் ஆயிடுச்சு சார். நான் வந்து இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன மன்னிக்கணும், நீங்கள் ஆசிரியர் விஷயத்தில் இல்லை, இந்த வாக்குறுதி நான் மக்கள் சைட்லேருந்து பேச போகிறேன். இதுக்கு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் எப்போ மக்கள் சைடு நான் மக்கள் இந்த விஷயத்தில் நான் சங்கத்துக்காகவோ ஆசிரியர்களுக்காகவோ அரசாங்கத்துக்காகவோ நான் பேச போகிறது இல்லை. நான் மக்களுக்காக தான் பேச போகிறேன். நான் படித்த காலத்தில் யாரும் வருத்தப்படாதீங்க, எல்லாத்துக்கும் செலவு இருக்குது, எல்லாத்துக்கும் தேவை தான். நான் படித்த எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார் 175 ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்த்தார்.
நான் இப்போ சேர்ந்தது 64 இன்னைக்கு என்ன கணக்கு இல்லை அன்னைக்கு ஒரு கிராம் என்ன இன்னைக்கு என்ன ஒரு கிராம் அது சரிதான் சார். சர்வீஸ் ஓரியன்டட்னு சில செக்டர் இருக்கு. சரி. சர்வீஸ் ஓரியன்ட் மெடிக்கல், சரி, அட்வொகேட்ஸ், காவல்துறை காவல்துறை கூட அதில் நேரடியாக வராது. ரைட். அட்வொகேட்ஸு, மெடிக்கல், எஜுகேஷன், டீச்சிங், இதெல்லாம் சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப். அதில் வந்து அரசாங்கத்துக்கு பொதுமக்களுக்கு இந்த சேவை செய்வதற்காக நாங்கள் எங்களை ஈடுபடுத்தியிருக்கோம். அது நாம் ஜீவனம் பண்ணுறதுக்கு அரசாங்கம் பணம் தருது. அதுதான் கான்செப்ட், டையப். அதுதான். இது எல்லா துறையிலும் இருக்கா இல்லைங்கிறது அது வேறு விஷய விவாதம். நான் என்ன கேட்குறேன் என்று சொன்னால், அரசாங்கம் தான் இவ்வளோ தப்புக்கும் காரணமே அரசாங்கம் தான். வாக்குறுதி ஜெயிக்கணுங்கிறதுக்காக கண்டபடி வாக்குறுதி அள்ளி வழங்குறது, வாக்குறுதியை செய்ய நிறைவேற்ற முடியுமா முடியலையாங்கிறத அவங்க யோசிக்கிறது கிடையாது. அந்த வாக்குறுதியினால இப்போ வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ அவங்க கேட்குறதெல்லாம் இப்போ ஓபிஎஸ் அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கேட்டாக்க வருஷத்துக்கு 30,000 கோடி ரூபா, மாதம் 30,000 கோடி ரூபா செலவாகும். நான் இப்போ ரொம்ப பார்த்துருந்தேன். 30,000 ஆல் இண்டியாவில் இல்லை, தமிழ்நாட்டுக்கு எப்படி 30,000 கோடி மாதம் கொடுக்க முடியும்? தமிழ்நாட்டுக்கு அப்படி தான் வருது. தமிழ்நாட்டு பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி தானே. இப்போ பென்ஷன் 30,000 கோடி கொடுத்தா 4 லட்சம் கோடி வந்துருமே வருஷத்துக்கு. அதுக்கு மொத்தம் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. இருக்கலாம் தமிழ்நாட்டுக்கு. ஆனால் பரவாயில்ல, அதை செக் பண்ணணும். வருடத்துக்கு தான் நினைக்கிறேன். 30,000 மாதத்திற்கு கிடையாது, வருடத்துக்காக இருக்கும். ஆக 30,000 கோடி ரூபாய் அதுக்கு செலவு பண்ண. இன்னைக்கு ஸ்கீமே 25,000 கோடி போய்கிட்டு இருக்க. இன்னைக்கு இந்த எல்லாத்துக்கும் ஒரு சிலருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, அதுவே 25,000 கோடி போய் கொண்டு இருக்கிறது. ஆகையினால நாம் அரசாங்கம் சொல்லிட்டு வாக்குறுதிக்காக தேர்தலுக்கு முன்னால் ஒன்றை சொல்கிறதும் தேர்தலுக்கு பிறகு அதை செய்கிறது கிடையாது. அதை பற்றி கவலைப்படுறதும் கிடையாது. அப்புறம் அடுத்த தேர்தல் வந்து இன்னொரு பொய்யை சொல்கிறது. இது அரசியல்வாதிகளுடைய அரசியல் கட்சிகளுடைய பொதுவாகவே. ஆமாம், அது நீங்கள் பீகாரில் பார்த்தீங்கன்னா 2 தரப்புலையும் அள்ளி கொடுக்கப்பட்டது. தேசம் தாங்குமா ஐயா, அதை படித்து பார்த்தா நாளைக்கு 30,000 கொடுக்குறேன்னு சொல்கிறாரு எல்லாரும் தான். ஆமாம். அதனால அதாவது மகாத்மா காந்தி வாழ்ந்த காலத்தில் தனக்கு அதாவது எம்பிக்களுக்கு 500 ரூபா சம்பளம். எதுக்கு எம்பிக்களுக்கு 500 ரூபா சம்பளம் ரொம்ப அதிகம்னு அவர் சொல்லியிருக்கார். காந்தி ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இந்துஸ்தான் டைம்ஸில் இருக்குது, அவர் சொல்லியிருக்காரு. அதே போல் இவர் நம்முடைய ராஜேந்திர பிரசாத், ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அவர் என்ன வாழ்ந்த காலத்தில் அவருக்கு அன்றைக்கி சம்பளம், அவர் கொடுத்த சம்பளத்தில் பாதியை தான் அவர் விட்ரா பண்ணியிருக்கார். அவருக்கு 4 ட்ரெஸ்ஸு, என்ன 4 ட்ரெஸ்ஸு ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் சம்பளத்தில் கூட நான் ஒரே ஆள் தான், எனக்கு அவ்வளோ தேவையில்லை, நான் மற்ற மக்களுக்கு பயன்படுத்தணும். நான் அது லாஜிக்கெல்லாம் போல ஒரு வரலாற்றை சொல்கிறீங்க. ஆமாம், வரலாற்று இல்லை. நமக்கும் மக்களுக்கு கல்வி போதிக்கிறீங்க, அதுக்கு தெய்வத்துக்கு சமமான ஒரு பணி, தெய்வ பணி தான். மக்களை எல்லா இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் எல்லாத்துக்கும் கல்வியை போதிக்கிற பணி ஒரு தெய்வ பணி தான். அந்த பணியை நீங்கள் செய்கிறீங்க. ஆனால் மனசுக்குள்ள ஒரு சோசியல் ஒரு சிந்தனை, அதாவது நம்மளோட சேவை செய்கிறோம், அரசாங்கம் நமக்கு ஊதியம் தருதுங்கிற அளவில் அந்த உங்களுடைய யாழ்ஸ்டிக்கு, உங்களுடைய அளவுகோல் அதில் இருந்தால் நல்லாயிருக்கும். அதை தாண்டி எல்லா இடத்துலையும் அப்படி இருக்குன்னு நம்ம யோசிக்கிறதுக்கு இந்த 3 துறையும் செய்யக்கூடாது. ஆனால் அதை தான் செய்துட்ருக்காங்க. ஆனால் இந்த அரசாங்கம் இவங்க கேட்குறதில்ல, நான் தப்புன்னு சொல்ல வரல. இந்த அரசு கொடுத்த வாக்குறுதிகளை வச்சு அவங்க கேட்குறாங்க. அதான் காரணம். அது சார் சொல்லுங்கள். ஐயா அவர்கள் கூறினார்கள், அதாவது 30,000 கோடின்னு சொல்கிறாங்க. அது 30,000 கோடி 40,000 கோடியே கூட இருக்கட்டும் சார். நாங்கள் ஆசிரியர்கள் பாடம் கற்பிக்கிறோம். சார் சொன்னவர் மருத்துவர்கள், அவர்கள் செயலை செய்கிறார்கள், மருத்துவம் செய்கிறார்கள். ஆனால் இந்த தேர்தல் வாக்குறுதி அளித்தார்கள்ல சார், அதை வந்து தேர்தல் வாக்குறுதியை ஃப்ரேம் பண்ணது இருக்கிறதுலே மிகப்பெரிய சட்ட வல்லுநர்களை தான் பண்ணாங்க. அவங்களுக்கு தெரியாதுங்களா அந்த மாதிரி வந்து இன்னைக்கு இவ்வளோ கோடி செலவாகும், வருமானம் வந்திருக்கு. நம்ம ஒரு இந்திய இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க. இதே மாதிரி சிபிஎஸ் ஸ்கீமில் வந்துட்டு மறுபடியும் ரிவர்ஷன் ஆகி போன மாநிலங்கள் இருக்குது. உதாரணமாக பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் இன்றைக்கி பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வந்துட்டாங்க. சத்தீஸ்கர், ஹிமாச்சல், அப்புறமா வந்து ஜார்க்கண்ட், இங்கெல்லாம் வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மறுபடியும் வாக்குறுதி கொடுத்துட்டு கொண்டு வந்துட்டாங்க. அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை தொடர்ந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை வந்து அவங்க ஏற்றுக்கவே இல்லைங்க. அவங்க இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பழைய ஓய்வூதிய திட்டத்தில் தான் வந்து ஆசிரியர் அரசு ஊழியர் பெருமக்கள் வந்து அந்த மாநிலத்தில் தொடர்றாங்க. அவங்களுக்கு நிதி சுமை இல்லையா? சாந்தகுமார்,
இப்போ நீங்கள் அந்த 10 அம்சம் கோரிக்கை வச்சிருக்கீல, ஆமாங்க. இது எல்லாம் திமுக அரசு நான் ஆட்சிக்கு வந்தான்னா அவங்க ஒப்புக்கொண்டாங்களா? ஒப்புக்கொண்டது மட்டும் இல்லை சார். நாங்கள் வந்து அந்த சேப்பாக்கத்தில் வந்து தலைவர் அவர்களும் அதை ஜாக்டோஜியோ பேரமைப்பின் ஆசிரியர் அரசூழியர்கள் என்னும் தலைவர்கள் அந்த சார்ந்த துறைவாரி சங்கத்தின் தலைவர்கள் வந்து உண்ணாவிரதம் இருக்கும்போது அப்போ இவர் வந்து முன்னாள் முதல்வராக இருந்தாருங்க, வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தார். வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க, உடலை வருத்திக்காதீங்க, வந்து செஞ்சு தரேன்னு சொன்னதுங்க சார். அந்த இதை வந்து இன்னைக்கு செய்யவே இல்லை. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு காவல்துறைக்கும் இது கிடையாது. ஒரு காவல்துறை டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா காவல்துறையில் பணிபுரிபவர்களுக்கு அந்த 2003க்கு அப்புறம் வந்தவங்களுக்கு வந்து ஓய்வூதியம் கிடையாதுங்க. ஆனால் அந்த காவல்துறையில் இருக்கிற மோப்ப நாய்க்கு வந்து ஓய்வூதியம் இருக்குது சார். அது ரொம்ப என்ன அவ்வளோ தூரம் இதாகிடுச்சுங்களா. இன்னொரு பல நெருடல்கள். இப்போ இந்த மாதிரி இந்த ஓய்வூதியத்தை கேன்சல் பண்ண மாநிலங்கள்லாம் இன்றைக்கி வரைக்கும் நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாநிலங்களை விட 11% வளர்ச்சின்னு சொல்லிட்டு புள்ளி விவரம் கொடுத்துருக்காங்க. நம்ம மாநிலம் வளர்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்க மாநிலம் வந்து ஏன் தேர்தல் வாக்குறுதியும் இந்த ஆசிரியர் அரசூழியர் நலன் காக்கும் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வர முடியாதுன்றது தான் எங்களோட கேள்வியாக இங்கே இருக்குது. சரி, 50,000 1,77,500 வரைக்கும் சம்பளம் கொடுக்கப்படுது. நாம் சொல்லலை, இருக்குது புள்ளி விவரத்தில் இருக்குது. 50,000 27,000 ஆரம்பிக்குது, 1,77,500 வரைக்கும் கல்வி டீச்சிங்கில் இருக்கிறவங்களுக்கு சேலரி கொடுக்கப்படுதுன்னு இருக்குது. ஆமாம், அது டேட்டாவில் இருக்குது. ரைட். இல்லை சார், இது ஒன்று சொல்லிடுறேன் சார், நான் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் ஐயா. டீச்சிங் ஜாப்னு சொல்கிறோம். நான் ஒரு தப்பாக மற்ற துறையை பற்றி நான் சொல்லலை. இன்றைக்கி ஒரு கலெக்டராக வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிகிரி முடிச்சுட்டு கலெக்டராக வராங்க. ஒரு எனி டிகிரி, ஆனால் டிகிரி முடிச்சுட்டு எக்ஸாம் எழுதி. ஆமாம். ஆனால் நீங்கள் ஆசிரியராக ஒரு பிஜியாக வரணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரணமாக ஒரு ஆசிரியராக வரணும்னா +2 முடிச்சுட்டு நீங்கள் டிகிரி படிக்கணும், மாஸ்டர் டிகிரி, அடுத்து பிஎட் படிக்கணும், மாஸ்டர் டிகிரி பண்ணணும், டெட் எக்ஸாம் எழுதணும். டெட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாதான் நீங்கள் அந்த டிஆர்பியில் செலக்ட் ஆகிறீங்க. அடுத்து டிஆர்பி எக்ஸாம் எழுதணும். இத்தனை நிலையும் கடந்து வரும். அதுக்கு வந்து இந்த ஊதியம் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப மன நெருடலா இருக்குன்றது. கடன் இருக்கு நம்ம நாட்டுக்கு கடன் வந்து கடனை எதுக்கு வாங்கினாங்க, எதுக்கு செலவு பண்ணாங்க? அடுத்த கேள்வி அது யார்கிட்ட கேட்கணும்? 11% வளர்ச்சி இருக்குன்றாங்க சார். அதெல்லாம் அந்த வளர்ச்சியெல்லாம் நீங்க கொஸ்டின் பண்ணி பாருங்க. அந்த 11% வளர்ச்சிங்கிறது 2 ஒன்று போட்டு வச்சிருக்கு, அவ்வளவுதான். சரி, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உண்டான கடன் ஒவ்வொருத்தருக்கும் 1,90,000 ரூபாய் கடன் இருக்கிறது, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும். அது அந்த அளவில் லட்சணத்தில் கவர்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. அதில் நாம் அதில் எப்படி நம்மளுடைய உரிமையை நிலைநாட்டணுங்கிறத பார்த்து தான் அவங்க யோசிச்சு தான் பேசணும்னு நான் விரும்புகிறேன். பேசுவோம். திரு சுப்பிரமணியன், இப்போது திரு சாந்தகுமார், பாஸ்கர கிருஷ்ணமூர்த்தி, திருக்குமார் நிறைய விஷயம் பேசுனாங்க. உங்கள் புள்ளியில் எதை நீங்கள் பேச போகிறீங்க ஒரு எக்கனாமிஸ்டா? சார், அரசாங்க ஊழியர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து பப்ளிக் சர்வெண்ட் என்ற கேட்டகரியில் வருவாங்க. அதனால தான் வந்து எல்லாரும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து வேலை நிறுத்தத்தில் வந்து ஈடுபடலாமா ஈடுபடக்கூடாதுன்ற விவாதம் வருது. அது வரத்துக்கு முன்னாடி இன்னைக்கு இன்னும் ஒரு 10 நாட்களில் டிசம்பர் 1ஆம் தேதி அன்னைக்கு பாராளுமன்றத்தோட குளிர்கால கூட்டத்தொடர் ஆரம்பிக்க போகிறோம். அப்போ வந்து தமிழகத்திலேருந்து போன 30 எம்பிக்கள் வந்து எப்படி வந்து அந்த பாராளுமன்றத்தை நடத்த போகிறாங்கன்னு பாருங்கள். அவங்க வந்து தர்ணா பண்ணுவாங்க, மெயின் ஹாலுக்கு போவாங்க, அன்றைக்கி பாராளுமன்றத்தை முடக்குவார்கள். ஒரு 5 அல்லது 10 நாளுக்கு முடக்குவாங்க. விச் மீன்ஸ் அன்னைக்கு அவர்களுக்கு உண்டான வேலைகளை அவர்கள் செய்ய போவதில்லை. இன்னைக்கு இந்த ஜாக்டோஜியோ ஊழியர்களுக்கு சொல்லியிருக்கிறாங்களே, ஒரு சர்க்குலர் அமைச்சிருக்கிறாங்க இல்லையா, நோ ஒர்க் நோ பே. இன்னைக்கு அடையாள வேலை நிறுத்தம் பண்ணியிருக்கிறாங்க. நோ ஒர்க் நோ பேன்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்போ பாராளுமன்றத்தை முடக்கி தன்னுடைய வேலையை வந்து சரிவர செய்ய போகாத எம்பிக்களுக்கு வந்து நம்ம நோ ஒர்க் நோ பே சொல்லலாமா, இல்லை வந்து அவர்கள் அதை ஒற்றுக்கொள்வார்களா? இதை வந்து அரசாங்க ஊழியர்கள் கண்டிப்பாக வந்து 39 எம்பிக்கள்ட்டையும் கேட்கணும். 39 எம்பிக்களுக்கு தலைவராக இருக்கிற தமிழக முதலமைச்சர்ட்டையும் கேட்கணும். இது அவங்க வந்து நோ ஒர்க் நோ பேக்கு ஒத்துண்டாங்கன்னா இது வந்து ஜாக்டோஜியோ ஊழியர்கள் ஒத்துப்பாங்க. சார், அடிப்படை உரிமை சார். அதாவது அவங்க வேற எங்க போவாங்க? அவங்க யாருமே கேட்கலையே. நீங்களா தானே வந்து தானாக முன் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அந்த கூட்டத்தில் போய் பேசுறீங்க. அப்புறம் அவர்களுக்கு கொடுத்த கோரிக்கைகளை உள்வாங்கி கொண்டு நாங்கள் பண்ணி இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறோம் என்று கையொப்பமிட்டு கொடுத்தீங்க மக்கள்கிட்ட, இல்லைங்களா? 505 வாக்குறுதிகளை வந்து நீங்க வந்து மக்கள் முன்னாடி வச்சிங்க. 10 வாக்குறுதிகள் அரசாங்க ஊழியர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி பேராவே போட்டாங்க. அவங்க 10 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அதுல இன்னைக்கு தெரியல எத்தனை நிறைவேற்றிருக்கான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு 10க்கு 10 பூஜ்ஜியமா போயிருக்கும் நிறைவேற்றாத வாக்குறுதிகள். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து முன்கூட்டியே
இப்போ ஐயா குமார் சொன்னாங்க இது மாதிரி ஒரு 30,000 கோடி ரூபாய் வந்து இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக அதிகப்படியாக செலவாகுனாங்க. அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கலாம். அதுக்கு பணம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற போது எங்களுக்கு பண பற்றாக்குறை ஏற்படுங்க. அதுக்கு என்ன பண்ணுவோம்னா நாங்கள் இந்த முந்தைய அரசாங்கத்தில் உள்ள ஊழல்களை எல்லாம் கலைந்து இந்த அரசாங்கத்தில் வந்து இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்களை வந்து லாபத்தில் வந்து இயக்கி அதன் மூலமாக வருகின்ற வருமானத்தை வைத்துக்கொண்டு இந்த வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றுவோம்னு சொல்கிறாங்க. ஓகே, வெறும் இல்லை, டாஸ்மாகை மட்டும் எடுத்துக்கோங்க. டாஸ்மாகில் வந்து கிட்டத்தட்ட தமிழக வருமானத்தில் 3% வந்து நமக்கு வந்து வருமானம் இழப்பு ஏற்படுகின்றது. அதாவது தமிழக வருமானத்தோட 3% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடி ரூபாய் கிட்ட வருங்க. இவர்கள் கேட்கறது 30,000 கோடி ரூபாய். நீங்க இந்த ஆட்சிக்கு வந்த உடனே 2021 நீங்க வந்து இதை சரி செய்திருந்தீர்கள் என்றால் உங்க கையில 1 லட்சம் கோடி ரூபாய் கடன் கிடைச்சிருக்கும். நம்ம கடனை வாங்கியிருக்க வேண்டாம். இந்த 30,000 கோடி ரூபாய் அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல, ஏன் கொடுக்கல? இதுதான் மக்கள் கேட்கறாங்க. அதாவது நீங்க மட்டுமே வந்து அடையாள வேலை நிறுத்தம் பண்ணலாம். அதாவது இப்போ இவர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் வந்து தர்ணா பண்ணலாமா? ஆனா அரசாங்கத்தில் இருக்கிற வந்து அவங்க வந்து தர்ணா பண்ண முடியாது, அவங்களுக்கு உரிமை இல்லைன்றாங்க. சார், உரிமை இல்லைன்னு சொல்றது வந்து வெறும் இந்த வந்து எசென்சியல் சர்வீசஸ் சொல்லுவோம். அதாவது காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவம், அந்த மாதிரியான எசென்சியல் சர்வீசஸ்க்கு மட்டும்தான் வந்து வேலை நிறுத்தம் வந்து அவங்களால பண்ண முடியாது. வேற எப்படி அவங்களோட கோரிக்கையை வந்து உங்கள்ட்ட எடுத்து சொல்லுவாங்க, முன்னின்று எடுத்து சொல்லுவாங்கல்ல? நீங்க வந்து செவிசாய்க்க மாட்டீங்க. 4.5 வருஷம் ஆச்சு. நீங்க கொடுத்த வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றலன்னா நான் சொன்னதே நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா வேற யார்கிட்ட போய் முறையிடுவாங்க அவங்க? இது வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் நடந்தா நீங்க என்ன சொல்றீங்க? போயிட்டு அந்த நிறுவனங்கள்ட்ட போயிட்டு வந்து பேச்சுவார்த்தை நடத்துறீங்க. அந்த நிறுவனத்தோட முதலாளிகள்கிட்ட போயிட்டு நீங்க இது மாதிரி எல்லாம் வந்து அவங்க கோரிக்கைகளை கொடுத்தாங்கன்னா அதை நிறைவேற்றுங்கன்னு சொல்றீங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க கோரிக்கையை வைக்கும் போது ஏன் வந்து இங்க இருக்கிற அமைச்சர்களோ இல்ல முதலமைச்சரோ இல்ல துணை முதலமைச்சரோ ஏன் இவர்களை வந்து அழைத்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டாங்க? 4.5 வருஷம் ஓடி போயிட்டுங்க இன்னைக்கு. ஸோ ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நாங்கள் வந்து அதை வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஒரு கமிட்டியை அமைக்கிறோம்னு சொல்றீங்க. அந்த கமிட்டி டிசம்பர் மாசத்துல அறிக்கையை கொடுக்க போறாங்க. சார், அறிக்கை கொடுத்து போறாங்க, உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா உங்க பட்ஜெட்ல நீங்க அதுக்குள்ள நிதியை ஒதுக்கி இருக்கீங்களா? இதற்கு ஒரு கேள்வி பதில் சொல்லுங்களேன். நீங்க வந்து இந்த வருஷத்துல வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு குழு அமைக்க போறேன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அதற்குண்டான ஒரு எஸ்டிமேட், ஓகே, 30,000 கோடி கூட வேணாங்க, ஒரு 20,000 கோடியோ 15,000 கோடியோ நீங்க நிதி ஒதுக்கீடு பண்ணிருக்கீங்களான்ற சொல்லணும்ல. அப்ப நீங்க பட்ஜெட்ல நிதி ஒதுக்கீடு பண்ணல, அதற்குண்டான நிதி ஆதாரங்களை வந்து நீங்க பெருக்கவில்லை. அதற்கு வந்து எங்க நம்ம வந்து கடன், ஏன்னா நிதி ஆதாரங்கள் பெருக்குவதற்கு வாய்ப்பே இல்லை வச்சுக்கோங்களேன், கடன் மூலமா தான் வாங்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்க எங்கேருந்து வந்து நிதி ஆதாரத்தை திரட்டி இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை வந்து அவங்க அந்த குரூப் வந்து அந்த கமிஷன் வந்து உங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க நீங்க? ஸோ இதுல இருந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா மக்களை வந்து மடைமாற்றம் செய்யல், ஒரு ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக மட்டுமே கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள். 3,50,000 அரசு ஊழியர்களோட காலி இடங்கள் இருந்தது. அதை வந்து வந்த உடனே வந்து நாங்கள் காலி இடங்களை நிரப்புவோம். நாங்கள் நிரப்பியிருக்காங்களா இது வரைக்கும்? அதாவது அரசு ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பகுதி நேர வேலை செய்கிறவர்கள், துப்புரவு பணியாளர்களை வந்து இன்னும் இவங்க வந்து கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸா வச்சுருக்காங்க. அதாவது லேபர் லால வந்து ஒரு சட்டம் இருக்கிறது, ஒரு ஷரத்து இருக்கிறது. 240 நாட்களுக்கு மேலாக யாராவது ஒருத்தர் பணிபுரிந்தால் ஒரே இடத்துல அவர்களை வந்து நிரந்தர பணியாளராக ஆக்க வேண்டும். இது வந்து வெறும் பிரைவேட் கம்பெனிஸ் மட்டும்தான் பொருந்தும், அரசாங்கத்துக்கு பொருந்தவே பொருந்தாதா? அவங்க வந்து கடல்ல போயிட்டு வந்து தற்கொலை பண்ற மாதிரி பண்ணிக்கிற மாதிரி அவங்க விண்ணாவிரதம் நிற்கிறாங்க கடல்ல. அங்க போயிட்டு என்ன பண்றாங்க? கடல்ல போயிட்டு நின்றுட்டு எங்களுக்கு வந்து நீங்க பணி நிரந்தரம் கொடுங்கன்னு சொல்லிட்டு துப்புரவு பணியாளர்கள் கேட்கறாங்க. இதெல்லாம் வந்து எங்க இப்ப இந்த செய்தி வந்து பாத்தீங்கன்னா நாடு முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கத்தோட ஒரு இனபிலிட்டின்னு சொல்லுவோம், நம்ம கையாளாகாத தனம் வந்து இது வந்து அடுத்த கட்டத்தை வந்து தமிழகத்தை வந்து பாத்தீங்கன்னா திவாலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இவங்கள்ட்ட பணம் இல்லைன்றது வந்து ஒத்துக்கிறாங்க. பட் அதை வந்து உருவாக்குவதற்கு என்ன பண்ணினோம்? முன்னமே பேசின அந்த இவர் சொன்னாரு, நிபுணர் சொன்னாரு, 12% வளர்ச்சி நம்ம தமிழகம் இருக்கு, நம்ம தான் வந்து இந்தியாவிலே நம்பர் 1. அப்ப அந்த பணம்லாம் எங்க போச்சுங்க? கண்டிப்பா 11.19% வளர்ந்துருக்குன்னு சொல்றோம், ஜிஎஸ்டிபி வளர்ந்துருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அந்த பணம் எங்க போச்சு? எங்க காணாம போச்சு? சோ நம்ம வந்து பணம், நம்மள்ட்ட இருக்கிற பணத்தை கரெக்டான துறையில முதலீடு பண்ணவில்லை. முதலீடு செய்த துறைகளிலிருந்து வருமானம் சரியாக வரமாட்டேங்குது, வருமானம் எங்கேயோ விரயமாகிறது. இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்ல போறாங்க? பேசுவோம் சார். இப்போ பாஸ்கரன் சார், இப்போ என்ன கேட்குறதுன்னா, இப்போ பிரச்சனை என்னென்னா, எல்லா இந்திய அமைப்புகளில் பார்க்குற போது அரசியல் கட்சிகள் 2 பேருக்குமே ஒரு கேள்வி, அவர் சொன்னப்போ நீங்கள் சொல்லுங்கள். இந்த வாக்குறுதிகள் வந்து லிமிட் இல்லை, அது பாட்டு கொடுக்குறாங்க. நான் வந்து ஏபிசி இல்லை பொதுவாக.
இப்போ திமுக கொடுத்த வாக்குறுதியை நம்ம பார்க்குற போது அரசு துறைகள் எல்லாம், நான் இருக்க சொல்ல எல்லா துறைகளுக்குமே இப்போது கையை விரிக்கும் போது ஆசிரியர்கள் எல்லாம் ஒரு ஏமாற்றத்திற்கு உள்ளாகிறார்கள். ஆமாம், முதல்வர் நேரடியாக ஸ்பாட்டில் போகிறாரு, நான் வந்தால் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அவர் ஸ்டைலில் அவர் பேசிட்டு போயிட்டார். நீட்டா எங்கள்கிட்ட ரகசியம் இருக்குது, நாங்கள் வந்தால் சரி பண்ணிடுறோம். உதயநிதி ஸ்டாலின் தாலியா 48 லட்சம் பேர் வச்சாங்க, நீங்கள் வைங்க, நாங்கள் வந்தால் ஒன்று ரத்து செய்கிறோம், அவ்வளோ பேரும் 5 பவுன் நாங்கள். இப்போ இது விதமான ஒரு அரச மோசடி, ஒரு அரச மோசடி. அரச மோசடினால் அரசியல் கட்சிகளின் மோசடி, அது அரசுக்கு வருகிற போது அரச மோசடி ஆகுது. பாயிண்ட் நம்பர் 1, எதற்கு கடன் வாங்குறது, எந்த விதத்தில் செலவு பண்ணோம், எந்த கணக்கும் இல்லை, தெரியாது. சரிதா? இதெல்லாம் உங்களை போன்றவர்கள், எங்களை போன்ற சாமானியர்கள் ஒரு வேதனை. அது தேசப்பற்றில் ஒரு பாட்டு. நான் அப்படி தான் பார்க்குறேன். இந்த உலகம் நமக்கு நிரந்தரமே இல்லை. ஆனால் இந்த உலகத்தின் படைக்கப்படுற போது சக மனிதர்களுக்கும் சக உயிர்களுக்கும் தெய்வத்தில் செய்யக்கூடிய மிக தெய்வம் அதான். நம்பிக்கை மோசடி செய்தால் என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். சரி, ஒரு முக்கியமான ஒரு புள்ளியில் நீங்கள் வந்து கீழே கேட்டிருக்கீங்க. 2 விதமாக பார்க்கணும். சரிங்களா? நான் பொதுவாக இந்த ஒரு குறிப்பிட்ட கட்சி நான் பொதுவாக தான் பேசுகிறோம். ஏபிசிடின்னு சொல்லி இல்லை, ஏன்னா வாக்குறுதியில் வந்து எனக்கு என்றைக்குமே நம்பிக்கை இல்லை. அவள் என்ன பொய் வாக்குறுதிகளுக்காகவே பெயர் பெற்றவர்கள். அதனால் அவர்களை பற்றி நான் பேச தயாராக இல்லை. இப்போ நம்ம திமுகவை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க. மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க. அரசு அவர்கள் தான், வாக்கு கொடுத்தவர் அவர்கள் தான், சாந்தகுமார் போராடுவது அவர்களே. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலேயே இருக்கக்கூடியவர்கள். அதனால் அது வந்து நான் பெருசாக சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் இந்த வாக்குறுதி வருகிற போது நம்ம ஒரு நல்லா புரிஞ்சுங்க. there is a லைன் ஆஃப் டிமார்க்கேஷன். ஒரு பகுப்பு கோடு இருக்கிறது. என்ன அப்படின்னா, தேர்தல் வாக்குறுதி என்பது அரசியல் வாக்குறுதி, அரசியல் வாக்குறுதி இல்லை. நல்லா அரசியல் வாக்குறுதி. நான் அதை தான் சொன்னேன். ஆமாம், இது வந்து இட்ஸ் a பொலிட்டிக்கல் ப்ராமிஸ். இது வந்து ஒரு அரசியல் வாக்குறுதி, அரசின் வாக்குறுதி அல்ல. அது பின்பு அரசியல். ரொம்ப கவனத்தோடு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, பல வாக்குறுதிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, பொறுப்புக்கு வந்த பிறகு அந்த வாக்குறுதிகளை பற்றி இவர்கள் வந்து அரசு மேடையிலேருந்து பேசியிருக்கவே மாட்டாங்க. பேசியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே வந்து பேசினா அது அரசின் சார்பாக தரக்கூடிய ஒரு வாக்குறுதியாக மாறிவிடும். அதனால தான் அரசியல் வாக்குறுதி ஒரு கட்டத்துக்கு மேல் நம்ம நகர்த்தி கொண்டு செல்ல முடியவில்லை. ஆனால் நாம் தான் விழிப்புடன் இருந்திருக்கணும். இந்த வாக்குறுதிகளை எந்த அளவுக்கு நம்பலாம் அல்லது நம்பக்கூடாது அப்படிங்கிறதுல. ஏன்னா 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லப்பட்டது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட அந்த கட்சியை பற்றி சொல்லும்போது வாய்ச்சொல்லில் வீரர் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துவோம். இன்றைக்கி கூட நீங்கள் எங்கேயா வாய்ச்சொல்லில் வீரரும் பயன்படுத்தி எங்களை தான் சொல்கிறாங்க, அவங்க கோபத்துக்கு வருவாங்க. இப்போ கூட கோச்சிப்பாங்க, கட்சி பேர் சொல்லாமல் சொல்லி கூட கோச்சிப்பாங்க. ஏன்னா அவர் வாய்ச்சொல் வீரர்கள் தான், அதுக்கு மேலே கிடையாது. ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது, ரொம்ப பிரபலமாக இருந்தது. வாய்ச்சொல் வீரர்னு சொன்னால் அவங்களாம் கோபத்துக்கு வருவாங்க, கோச்சிப்பாங்க. இப்போ அது வேறு ஒரு பயன்பாடு வந்திருக்கு, அதில் போக விரும்பலை. அதனால் இந்த வாக்குறுதிகளை நம்ம இந்த அளவுக்கு தீவிரமாக எடுத்துக்கொண்டு செல்ல முடியுமானா முடியாது. ஏன்னா அது அரசியல் வாக்குறுதி. இல்லை, அரசியல் வாக்குறுதிகள். ஆனால் யாரெல்லாம் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க, விச் பார்ட்டி ஹூ கேன் கண்டெஸ்ட் எலெக்ஷன், அவங்க தான் வர போகிறாங்க, எலெக்டட் பை த பீப்புள். ஆமாம், அப்போ அது அரசியல் வாக்குறுதியாக மாறிடுதுல்ல, மாறிடுதில்ல. ஆனால் அது வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் காந்தியவாதிகள்கிட்ட இருக்கும், இவங்ககிட்டலாம் இருக்காது. ஆக்சுவலாக காந்தியவாதிகள் சொன்னால் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ அப்படிலாம் இல்லை. ஆனால் பல நீதிமன்ற வழக்குகள், நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கின்றன. அவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது எதையுமே எங்களால் வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது, சட்டப்படி என்ஃபோர்ஸ் பண்ண முடியாதுங்கிறத நீதிமன்றமே ஒத்துக்கிட்டு இருக்கு. அதனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்று நீங்கள் வந்து இனிமேல் நீங்கள் தேர்தல் வாக்குறுதிகள் தருகிற போது ஒரு கட்டுப்பாட்டுடன் தர வேண்டும் அப்படிலாம் அறிவுரை தான் கொடுக்க முடியுமே தவிர்த்து நீதிமன்றத்திலேருந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்க முடியாது. ஒரு சஜஷன் கொடுக்கலாம், அவ்வளவுதான். சஜஷன் கூட பெரிய வார்த்தை. அறிவுரை இல்ல, அறிவுரையை விட சஜஷன் கொஞ்சம் சின்ன வார்த்தை தான். அதான் தெரியல, அப்படிதான் பண்ணலாம் சொல்ல முடியும். அதனால அது வந்து இட் இஸ் நாட் லீகலி என்ஃபோர்ஸபிள். அதனால இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ பொறுத்தவரை, தேர்தல் வாக்குறுதியை பொறுத்தவரை, குறிப்பாக தமிழகத்தில் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட கட்சி தெரிகிற வாக்குறுதி எல்லாம் நீங்கள் அதை படிக்கிறதே வேஸ்ட். நான் படிக்கிறதே இல்லை, இது வரைக்கும் படிச்சதில்லை. அந்த கட்சியினுடைய மேனிஃபெஸ்டோ இது வரைக்கும் படிச்சது கிடையாது. கடந்த 50 ஆண்டுகள் நான் படிச்சதே கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும். இன்னைக்கு பாஸ்கர் சார், இந்த பிள்ளைகளெல்லாம் விதவைகள் அழுகுறாங்க. என்ன பாருங்க, தூய்மை பணியாளர்கள். எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லை, ரேஷன் கார்டில் வாங்கி தான் பார்க்கணும். ஒரு பிள்ளை 2 பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல, கண்ணில் அப்படியே கண்ணீர் தேம்பி வருது. அதை பொய் நம்ம சொல்ல முடியாது. நேரடியாக நான் பார்க்குறேன். ஒரு விஷயம் கட்ட தூக்கி போட்டேன், புருஷன் இல்லை, கேன்சர் தலையிலங்கிறாங்க. ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, யாருமே அந்த கேள்வியே கேட்க மாட்டேன்றாங்க. சாசனத்தை பற்றி இவ்வளோ பேசுகிறாங்க இவங்க, நாங்கள் தான் சாசனத்தை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாசனத்தில் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒன்று வச்சு, என்ன அரசு பணியாளர் தேர்வாலயம் ஒன்று வச்சு, அரசு பணிக்கு இவர்கள் மூலம்தான் பணியை தேர்ந்தெடுக்க வேண்டும்னு சாசனம் சொல்லுது. ஆனால் கடந்த 4.5 ஆண்டுகளில் எத்தனை பேர் அரசு பணிக்குள்ளே வந்திருக்காங்க, எத்தனை பேர் தேர்வாலயத்து மூலம் வந்திருக்காங்க, நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, நடக்கலை.
தேர்வாணையத்தின் மூலம் வந்தவர்கள் ஒரு 10,000 பேர் கூட இல்லை. சார் இப்போ ஆனால் ஒப்பந்த பணி மூலம் இத்தனை பேர் அரசு பணிக்குள்ளே வர்றாங்க. அது எப்படி நீங்கள் கொண்டு வரீங்க? கோர்ட் ஆர்டர் கொடுக்குதையா, மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கு பார்க்குற காவல்துறை அதிகாரி டிஜிபி இந்த ப்ராசஸ் இந்த புரோட்டோகாலில் ஷுட் பி அவர் எலெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து யூபிஎஸ்சிக்கு அனுப்புகிறாங்க. யூபிஎஸ்சி செலக்ட் பண்ணி 3 அனுப்புது. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. என்ன சொல்கிறீங்க? எந்த சட்டம், என்ன வரம்பு? கோர்ட் டைரக்ஷன் கொடுத்துடல, யூபிஎஸ்சி செலக்ட் பண்ணி கொடுத்துல, நீ கொடுத்த இப்போ 8ல் அதில் 3ல் ஏற்றுக்கொள்வதற்கு என்ன தயக்கம்? நாளைக்கு எலெக்ஷன் வரப்போகுது, நாளைக்கு தாராறு வரப்போகுது, நாளைக்கு சட்ட ஒழுங்கு நடக்கு. ஏற்கனவே 41 பேர் இறந்து போயிட்டாங்க. இன்னும் பல விலைகள் நடைபெறும். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு ஏனென்ற கேள்வி தொடரும். காத்திருங்கள். சுப்பிரமணியன், இந்த விவாதத்தில் உங்களுடைய நிறைவு கருத்தை வைங்க. சார், பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சார் சொன்னாங்க, அதாவது கட்சிகள், அது எதிர்கட்சியாக இருக்கலாம், ஆளுங்கட்சியாக இருக்கலாம், அவர்களுக்கு கொடுக்கின்ற வாக்குறுதிகள் வந்து அரசியல் வாக்குறுதிகள், அரசு வாக்குறுதிகள் இல்லை அப்படின்றாங்க. ஓகே, ஒத்துக்கலாம். நீங்கள் அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி கொடுக்குற வாக்குறுதிகள் அரசியல் வாக்குறுதிகளாக இருக்கலாம். ஆனால் அரசுக்கு வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம முதலமைச்சர் பிப்ரவரி 2023 என்ன நினைவு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன், ஈரோடு கிழக்கு தேர்தல் அப்ப சொல்றாரு, மகளிர் உரிமை தொகை வந்து நாங்க வந்து வருகின்ற பட்ஜெட்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுக்க போறோம் அப்படின்றாங்க. உடனே மக்களுக்கு வந்து சந்தோஷமா இருக்குது. ஆனா திருப்பி மார்ச் 2023 பட்ஜெட்டை போடும்போது தகுதியுள்ள மகளிருக்குன்னு சொல்லிட்டு அங்க ஒரு இக்கனாவை வச்சுட்டாங்க. தகுதியுள்ள மகளிர் யாருன்னா பார்த்தோம்னா அவங்க நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க வச்சுக்கோங்களேன், அதை திட்டங்கள் வச்சிருந்தாங்க. அதில் ஒரு காரணி வந்து 2,50,000 ரூபாய்க்கு கீழே யாரெல்லாம் எந்தெந்த குடும்பங்கள் வாங்குறாங்களோ, வருமானம் இருக்கிறதோ வருடத்திற்கு, அவர்களுக்கு வந்து உரிமை தொகை கொடுக்க முடியும் அப்படின்றாங்க. ஸோ அதை வந்து ஒரு கிரைட்டீரியா நம்ம வச்சுப்போம், அது கரெக்டான கிரைட்டீரியான்னு வச்சுப்போம். ஸோ இது 23 அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒரு 2 வருடங்கள் ஆயிடுத்து. அப்போ இன்னைக்கு எந்த குடும்பமும் வந்து வறுமை கோட்டிலேருந்து மேலே வரவே இல்லையா? அப்படியே அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோமா இன்னைக்கு வரைக்கும்? ஸோ தமிழகம் வளர்ந்து வருகிறது, நம்ம தான் வந்து நம்பர் 1 ஜிஎஸ்டிபின்றோம். ஸோ அந்த வளர்ந்து வந்த குடும்பங்கள் எங்கே வந்து அதுலேருந்து வந்து மீண்டும் வந்து மகளிர் உரிமை தொகை எனக்கு வேண்டாம்னு விட்டு கொடுத்துருக்காங்க. இல்லை அரசாங்கம் வந்து அதை ஒரு ஆடிட் செய்து இவ்வளவு பேர் வந்து ஒரு 10,000 பேரோ 20,000 பேரோ வந்து வருமானம் உயர்ந்து இருக்கிறது, அதனால இவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடையாதுன்னு எந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க? இப்ப சொல்றாங்க திருப்பி தேர்தல் வரப்போகுது. இது முன்னமே பிப்ரவரி மாசம் வந்த தேர்தல், 2023 வந்த தேர்தலுக்காக உரிமை தொகை கொடுத்தாங்க அரசு. ஏன்னா முதலமைச்சர் அவர் வந்து அந்த தேர்தல் பரப்புரையில் சொன்னாரு, அவர் வந்து தலைவரா, கட்சியின் தலைவரா இருக்கலாம், ஆனா மக்கள் பார்க்கறது வந்து அரசாங்கத்தின் தலைவனா தான் பார்ப்பாங்க. சோ அரசாங்கத்தில் உள்ள தலைவர் வந்து எப்படி அது மாதிரி வாக்குறுதியை வந்து கொடுக்க முடியும்? ஒன்னு. ரெண்டாவது, இப்ப சொல்றாங்க, இப்ப துணை முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிசம்பர் மாசத்திலிருந்து வந்து விடுபட்ட அனைவருக்கும் வந்து மகளிர் உரிமை தொகை கொடுக்க முடியும். ஏன் விடுபட்டாங்க அவங்க? இப்ப நீங்க ஃபார்ம்ஸ் ஒழுங்கா வாங்கலையா, அப்ளிகேஷன் ஒழுங்கா வாங்கலையா? சோ விடுபட்ட அனைவருக்கும் வந்து மகளிர் உரிமை தொகை டிசம்பர்ல இருந்து கொடுக்க போறேன்றாங்க. ஏன் கொடுக்க போறாங்க? மே 2026 தேர்தல் வரப்போகுது. சோ இந்த ஆன்டி இன்கம்பன்சி நீங்க சொன்னீங்க பாத்தீங்க இல்லையா, இந்த வாக்குறுதிகள் எவ்வளவு நிறைவேற்றிருக்காங்கன்ட்டு, கிட்டத்தட்ட ஒரு 65 வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்றிருக்காங்க. 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, அதுல வெறும் 65 வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்றிருக்காங்க. இதுல வந்து சில வாக்குறுதிகள்லாம் வந்து பணம் சம்பந்தப்படாதது. பணம் சம்பந்தப்பட்ட வாக்குறுதிகள் நீங்க டிக் போட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 99.99% வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அங்க கஜானால பணமே இல்லை. கஜானால பணம் இல்லாத போது எப்படி நீங்க வந்து மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு செல்ல முடியும்? எப்படி நீங்க வந்து வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும்? இதுதான் நீங்க பெரிய ஐயமா இருந்திருக்குது. ஆனா நம்ம வந்து அதாவது பொது ஊடகத்தில் இருக்கிறவங்களையோ இல்லைன்னா வந்து நம்ம வந்து ஊடகவியலாளர்கள், நம்மளோட கடமை என்னன்னா, இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் வாக்குறுதிகளை கொடுக்கும் போது அவர்கள் தவறான வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாங்க, இந்த பாஸ்ட் இந்த ஹிஸ்டரியில கொடுத்திருக்கிறாங்க, இனி வருங்காலங்களில் அது மாதிரி தான் கொடுப்பாங்கன்றத வந்து அதை எடுத்து செல்வது வந்து நம்மளோட கடமையாகும். அப்படிதான் நம்ம பார்க்கணும் நம்ம, இல்லைங்களா? அதாவது அவங்க அரசியல் கட்சிகள் எல்லாம் வாக்குறுதிகள் வந்து இப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம புறந்தள்ளி விட்டு போக முடியாது. நமக்கு ஒரு ஜனநாயக கடமை இருக்கு. எப்படி நம்மளால அரசியலுக்கு போக முடியாதோ, நம்மளால வந்து ஒரு பொதுமக்களோட ரெப்ரசன்டேட்டிவாக இந்தந்த கட்சிகள் இது மாதிரி வாக்குறுதிகள் கொடுத்தாங்கன்னா இது சாத்தியம் இல்லைங்க, இதை பார்த்து விட்டு இந்த கட்சி தலைவர் வந்து உங்களுக்கு வந்து நியாயமான வாக்குறுதி நிறைவேற்றுவாங்களா வருங்காலத்தில், அப்படி யோசித்து முடிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மக்களிடம் நம்மளோட கேள்வியை வைக்கணும். அந்த கேள்வியை வைப்பது என்பது நம்மளோட தார்மீக கடமையா பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் நம்ம இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம்னு பார்க்கிறேன். நன்றி திரு சுப்பிரமணியன். திரு குமார் நிறைவு கருத்து. அதாவது அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வருவாயில் ஏறத்தாழ 70% ஊதியத்துக்கு தான் போகிறது. வட்டி வேறு, வாங்கின கடனுக்கு வட்டி முக்கால்வாசி போயிடுறது. அப்போ இப்போ இந்த மாதிரி
வம்பன் சொத்து வீணம் கையாச்சனன்னு சொல்லுவாங்க. நீ கேள்விப்பட்டிருக்க இந்த பழமொழி? இல்லை, நம்ம ஊரில் பழமொழி தான், ரொம்ப பெரிய பிரபலமான பழமொழி. வம்பன் சொத்து வீணம் கையாச்சனை அப்படின்னா பொதுமக்கள் அப்படி அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க, நாங்கள் தான் அதிகாரத்தில் இருப்போம், நாங்கள் என்ன வேணால் செய்வோம், நாங்கள் கடலில் கொண்டு சிலை வைப்போம் அல்லது எங்கள் ஊர் லைப்ரரி கட்டுவோம், மக்கள் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் வேறு ஒன்றும் வேண்டாம் சார், பாய்க்கடை பக்கம் போய் பாருங்கள் சாயங்காலம். இப்போ முடிச்சுட்டு நம்ம போகலாங்க, 10 மணிக்கு போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரோட்டில் தான் பேமெண்ட்டில் தான் படுத்திருப்பாங்க எல்லோரும். அது நான் 30 வருஷமாக பார்க்குறேன். அந்த குடும்பம் அதிலே குடும்பம் நடத்தி அதிலே பேரம்பேத்திலாம் எடுத்து அங்கே அப்போ பகலில் வேலைக்கு போவாங்க, சாயங்காலம் அதில் வந்து படுப்பாங்க, பனிக்கும் மழைக்கும் அதில் இருக்காங்க. இதுதான் நிலைமையாக இருக்குது. இந்த நிலைமையில் இதெல்லாம் சரி பண்ணணும். வாக்குறுதினா இப்போ சார் அரசியல் கட்சி என்பது அரசியல் கட்சி தான், ஜனநாயகத்தில் அரசியல் கட்சி ஒரு வலுவான ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி தான். அது அரசாங்கத்துக்கு போகும்போது, அரசுங்கிற நிலைக்கு போகும்போது அவங்க தான் நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்கிறாங்க. நான் ஒரு வழக்கு தொடர்ந்துருந்தேன் எப்போ 2003 நீதிமன்றத்தில். ஜெயலலிதா அம்மா ஆட்சி இருக்கும் பொழுது இவர் அதாவது பிஜேபி கொடுத்த சப்போர்ட்டை நான் விட்ரா பண்ண போகிறேன்னு பேப்பரில் சொல்லி அன்றைக்கி சொன்னீங்க. அந்த கேஸில் அப்போ என்கே ஜெயின், நீதிபதி என்கே ஜெயின் கொடுத்த இது ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாரு. என்ன சொன்னார்னா, அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரங்களில் எதையுமே கண்டபடி வாக்குறுதி கொடுப்பாங்க, அப்புறம் அதில் 1% கூட செய்யவும் கூட மாட்டாங்க, ஒரு சிலர் 1-2 செய்வாங்க, இது தொடர்கதையாக இருக்கிறது, இதை நீதிமன்றத்தால் தடுக்க முடியாது அப்படின்னு மனுவை டிஸ்மிஸ் பண்ணாங்க. வருத்தத்தோடு நான் இதெல்லாம் மனுதாரருக்கு தெரியும், ஆனாலும் வழக்கு தொடர்ந்துருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்ண, ஃபைனுன்னு போடலை, டிஸ்மிஸ் பண்ணார். அதில் அதை சொல்கிறார், சார் சொன்னது அதில் சொன்னார். ஆகையினால அரசியல் கட்சிகள் வந்து நான் இன்றைக்கி அடுத்த 5 வருஷம் தானே அந்த கான்ட்ராக்ட் இருக்கும், அதுக்கப்புறம் திரும்ப மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க போகணும்ல, அதை பற்றி அவங்க நினைக்கிறது இல்லை. முன்னால் வாய்ச்சொல் வீரர்கள்னு சொன்னாங்க, இப்போ வாய்ச்சொல் வீரர்கள் அந்த நிலைமையில தாண்டி மாஸ்டர் டிகிரி பண்ணிட்டாங்க. இப்போ பூரா போய் நாளைக்கு தெரிஞ்சு போயிருமே, நான் எல்லோரும் கேட்பாங்களேங்கிறத பற்றி கவலையே கிடையாது. இன்றைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று நாளான்னைக்கு ஒன்று இப்படி தான் போய்கிட்டு இருக்கு இப்போது. ஆகையினால இதெல்லாம் மாறணும். மக்கள் இதை மாற்றி அமைக்கிற பொறுப்பு மக்கள், ஜனநாயகத்தில் அவங்க தான் மாற்றணும். அவங்க ஓட்டு போடணும், இந்த தேர்தலில் ஓட்டு எல்லோரும் போடணும். எது நல்ல அரசாங்கம், எந்த அரசு நல்ல அரசாங்கம், நல்ல வேட்பாளர் பார்த்து ஓட்டு போடுங்கிறத நம்ம சொல்லணும். அதுதான் என்னுடைய கருத்து. இறுதியாக ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டு போயிடுறேன். அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் அப்புறம் ஒரு எத்னிக்ஸ், அதாவது ஒரு இனத்துவ ஆசியாக பேசப்பட்டது, வாக்களித்தார்கள் ஜனவரி 19 இன்றைக்கு நியூயார்க் மேயர் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர். எல்லா ஸ்டேட்லையுமே அமெரிக்கா சரிந்திருக்கிறது. அந்த மக்கள் உணர்கிறார்கள், இவர்கள் இந்த ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் போன்ற கடும்போக்குவாதத்தை அமெரிக்கா மக்கள் விரும்பவில்லை. 9 மாதத்தில் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அந்த சூழல் இந்தியாவில் இல்லை. அந்த சூழல் மிட்டு வரப்போகுது, இப்போ வரப்போகிறதுல அதில் ரேங்க் போட்டுருவாங்க, அதுலேருந்து அவருக்கு மைனஸாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், ஷட் டவுன் அமெரிக்காவில். ஏன் ஷட் டவுன்? மொத்தம் 60 MP இருக்கணும், 55 MP தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இன்னும் 5 MPக்கள் குறையாக இருக்கிறது. அமெரிக்கா பொருளாதாரம் முடங்கி இருக்கிறது. உக்ரைன் போர் நடத்த முடியவில்லை, காசா போர் நடத்த முடியவில்லை. சவுதி அரேபியா அமைச்சர் நாளை நின்று வருகிறார், MBS பேச்சுவார்த்தை நடத்துகிறது. இதை உலகத்தினுடைய இந்த ஜியோ பொலிட்டிக்ஸை நம்ம பார்க்கிற போது நம் நாட்டில் அப்படி ஒரு சூழல் இல்லை. ஆகவே தான் திமுக அரசுகள் அள்ளி வீசுகிறார்கள், திமுக அரசியல் கட்சிகள் அள்ளி வீசுகிறார்கள், அரசாங்கத்தில் வருகிற போது கொடுக்கப்படவில்லை. சார், நிறைவு கருத்து என்ன செய்யலாம்? அதான் 3 முக்கிய கருத்துக்கள், நிறைவு கருத்து வைக்கிறேன். அது முதல்ல பார்த்தீங்கன்னா ஊதிய முரண்பாடு. ஆசிரியர்களுக்கு ஊதிய முரண்பாடு பற்றி ஷார்ட்டாக சொல்லணும்னா, 2007க்கு முன்னாடி 2009 ஜூன் மாதம் ஒரு இடைநிலை ஆசிரியர், 2009 ஜூன் மாதத்துக்கு முன்னாடி வர்றவங்களுக்கும் ஜூன் மாதம் வர்றவங்களுக்கும் சுமார் 13,500 ரூபா வேரியேஷன் வருது. அது வந்து கண்டிப்பாக வந்து களையப்படணும்னு சொல்லிட்டு பல்வேறு கட்ட அந்த என்ன சொல்கிறது உயிர் துறக்கும் அளவுக்கு அந்த போராட்டங்கள் செஞ்சோம். இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து அரசு கண்டுகொள்ளாதது மிகவும் மனவேதனை அளிக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு. ஒரு ஆசிரியராக இருந்து கொண்டு இந்த அவையில் வந்து ஆசிரியர் தகுதி தேர்வை ஸ்கிப் பண்ண முடியாது. ஆசிரியர்கள் எதிர்பார்த்தது என்ன? ஆசிரியர் தகுதி தேர்வு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லிட்டாங்க. அரசு வந்து ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு கேடயமாக இருக்குன்னு சொன்னாங்க. 40 MPயை கையில் வச்சுருக்காங்க. மத்திய அரசுக்கு நம்ம தமிழக முதல்வர் வந்து அழுத்தம் கொடுத்து ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணி அதை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தா வழக்கம் போல் கேடயமாக இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்பெஷல் டெட்டாக அனௌன்ஸ் பண்ணி அதுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனும் விட்டாங்க. அது மிகுந்த எதிர்பார்ப்பு ஃபெயிலியர் எங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிபிஎஸ். ஏன் இந்த சிபிஎஸ் பற்றி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ உங்கள் பாக்கெட்டில் வந்து ஒரு 100 ரூபா இருக்குன்னா நான் வந்து உங்களை கேட்காம அந்த 100 ரூபா எடுத்து நான் செலவு பண்ணுறது வந்து நியாயமாக இருக்குங்களா? நியாயம் இல்லை. அதே தான் இந்த சிபிஎஸ் ஸ்கீமில் இருக்குது. சுமார் ஒரு 23 ஆண்டு காலம், அதாவது சிபிஎஸ் ஆரம்பிச்சதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த சிபிஎஸ் திட்டத்தில் இருக்க ஒவ்வொருக்குமே குறைந்தபட்சம் 25 லட்சம் அவங்களோட அக்கௌண்ட்டில் வந்து இன்றைக்கி அக்கௌண்ட் ஸ்லிப் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த 25 லட்சத்தில் அந்த ஆசிரியரோ அரசு ஊழியரோ அவங்களுடைய சொந்த சுய தேவை, அதான் மருத்துவ தேவைக்கோ இல்லை இல்லத்தோட சுப நிகழ்ச்சிக்கோ 1 ரூபா கூட அதுலேருந்து பணத்தை எடுக்க முடியல சார். அந்த பணம் மொத்தமாக, அதாவது வந்து நீங்கள் 30,000 40,000 சொல்கிறோம், ஒரு ஊழியர் 25 லட்சம் ரூபாய் அங்கே முடக்கப்பட்டிருக்குன்னா அத்தனை லட்சம் ஊழியரோட அந்த 25 லட்சம் கணக்கு பண்ணீங்கன்னா அமௌண்ட் எங்கே போகுது பாருங்க. கோடி. அது எல்லாமே இவங்க வந்து எங்க பணத்தை அவங்க செலவு பண்ணிட்டு இருக்காங்க. போக்குவரத்து துறை எவ்வளவு முடக்கி இருக்கிறது? 15,000 கோடி. 15,000 கோடி அப்படி ஒவ்வொரு துறையும் முடக்கிட்டாங்க. ஆமா. அதே மாதிரி பிஎஃப்ஆர்டிஏல வந்து நம்ம அரசு மற்ற மாநிலங்கள்லாம் பிஎஃப்ஆர்டிஏ பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீத தொகையை வந்து பங்களிப்பா செலுத்தி இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அதில் 0 1 ரூபாய் கூட செலுத்தவில்லை. மொத்த நிதி அவங்க தான் வச்சிருக்காங்க. மொத்த நிதி நீங்களே வச்சிருக்கப்ப நாங்கள் கேட்கக்கூடிய அந்த பழைய பென்ஷன் ஸ்கீம் அறிவிக்கிறது உங்களுக்கு என்ன என்பதுதான் எங்களுடைய இறுதியான கேள்வியாக இங்கே முன்வைக்கிறேன். நன்றி. நேர்களை, நம்ம இன்றைக்கு ஒரு அரசாங்கத்தினுடைய செயல்பாடும் ஒரு அரசினுடைய பலவீனமான தன்மையும் பார்த்தோம். இதில் பேசுனதை கவனிச்சிங்களா? கொடுத்த வாக்குறுதிகளை இந்த அரசு, ஸ்டாலினுடைய அரசு மறுத்து போய்விட்டது. 7-8 துறைகள் அல்ல, தமிழ்நாட்டில் அவ்வளவு துறைக்கும் வாக்குறுதி. எல்லாமே நேற்றோடு நீ சொன்ன பேச்சு காற்றோடு போச்சு, அப்படித்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். இரண்டாவது, ஊழியர்களுடைய உழைப்பை சுரண்டி அவர்களுடைய சேமிப்பு வங்கியை பல ஆயிரம் கோடி அரசு கொடுக்க மறுக்கிறது. பலர் பிள்ளைகளுடைய திருமணம் கூட நடத்த முடியாமல் மரணித்து போனார்கள், மௌனித்து போனார்கள். இதற்கான தீர்வு என்ன? இருக்கிற ஒரே ஆயுதம் இதுதான், பேலட். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியிலே மூடு கலந்து கொண்ட 2 கல்வியாளர்கள், அதாவது எழுத்தாளர்களும் 2 கல்வியாளர்கள், திரு குமார் அவர்கள், திரு பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி, உங்கள் 2 பேருக்கும் நன்றி. என்னுடைய சாந்தகுமார், தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணி அவர்களுக்கும் நம்முடைய பொருளாதார நிபுணர் நண்பர் சுப்பிரமணியன், உங்கள் இருவருக்குமே நான் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.